மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மங்களகாரகன், பூமிக்காரகன், இரத்த சம்பந்தம் உடையவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த செவ்வாய் பகவான் பிராத்ருக்காரகன், இந்த உடன்பிறப்பு காரகனே இந்த செவ்வாய் தான். இந்த செவ்வாய் பகவான் 27/12/2023 முதல் 3/2/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 39 நாட்கள் அவர் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இது வரைக்கும் அவர் விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு பலாபலன்களை கொடுத்துட்ருக்கார். அவரோட சொந்த வீடு, எப்போவுமே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க அது கெத்தே வேறு, கரெக்டாக. இப்போ குருவோட வீட்டுக்கு உட்கார போகிறார். குரு செவ்வாய் எல்லாம் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஏ டீம் பி டீம். ஏ டீம்னு பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், அடுத்தது செவ்வாய், குரு. இவங்க 4 பேருமே அருள் அணின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏ டீம். அடுத்து பி டீம், சனீஸ்வர பகவான், புதன், சுக்கிரன், அதுக்கப்புறம் ராகு. இவங்க பி டீம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனுசு ராசியில் கிட்டத்தட்ட 39 நாட்கள் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 3, 6, 10, 11 ஆகிய உபஜயஸ்தானத்தங்களில் இருந்தாங்கன்னா அற்புதமான பலன்களை வாரி வழங்குவார். இந்த மங்களகாரகன், பூமிக்காரகன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். இந்த பகை கிரகம், சுப கிரகம், அந்த 3, 6, 10, 11 உபஜயஸ்தானத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த செவ்வாய் பகவான் எப்படிப்பட்ட பலாபலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்கலாம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகளில் உங்களுக்கு உடனே வரும். அடுத்தபடியாக இந்த பதிவை பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரே 1,00,000க்கு மேலே. எல்லாருமே லைக் பண்ணிங்கனாலே 1,00,000 லைக் வரும். ஒரு 1000 பேராவது லைக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நிறைய பதிவுகளை போட்டு, நிறைய பரிகாரங்களை சொல்லி, நிறைய ஒரு விஷயங்களை சொல்லி, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய பதிவுகளெல்லாம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். அதனால் குறைஞ்சபட்சம் 1000 பேர் லைக் பண்ணணும். சரியா? இது எங்களோட வேண்டுகோள். சரி, இந்த பதிவுக்கு போகலாமா? எனதொருமை கும்பராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு பொறுப்பை கொடுத்துக்கிட்டே இருந்தார். உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கல. வேலை வேலை வேலை. இந்த தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கடுமையாகவே பாடுபட்டிருக்கீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நெருக்கடினா என்ன? வேலை, ஒர்க்லோடு, நேரங்காலம் தெரியாமல் உரைச்சிங்க. அந்த வகையில் கொடுத்தார் ஜீவனத்தில். இப்போ அவர் அற்புதமாக லாபஸ்தானத்துக்கு வரார். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் பொன் பொருள், ஆடை, ஆபரணம் இதெல்லாம் வாங்கணுன்னா தாராளமாக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நல்ல வருமானம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். ஏற்கனவே தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள், மேன்மைகள், லாபங்கள் குவிய ஆரம்பிக்கும். புதுசாக கூட்டாளிகளை வச்சு நீங்கள் பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம். அதேமாதிரி சீருடை பணியாளர்கள் அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் அருமையாக கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான ஒரு உறவு மேம்படும். குடும்பத்தில் நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். மங்களகாரகன் மங்கள காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாண யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாகும். மனதிற்கினிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு உயர்வுகள் இப்போ இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். குழந்தைகளின் மூலம் சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகளோட முன்னேற்றத்திற்காக சில முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பீங்க. ஏன்னா ரொம்ப நாள் அந்த குழந்தைகளை வெளியூரில் போயிட்டு படிக்க வைக்கலாம், இல்லை வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறவாள்லாம் இப்போ அற்புதமாக அதை முன்னேற்றுவீங்க. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் உண்டாகும். அதேமாதிரி மனதில் ஆன்மீக சிந்தனைகள்லாம் அதிகமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழ்வீர்கள். இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். ராகு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல இருக்கார்.
கேது பகவான் உங்களோட அஷ்டம ராசியில் இருக்கார், சனி பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார். முக்கியமான கிரகங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு அப்படி இப்படி இருக்காங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. ஆனால் நீங்கள் தளரவே மாட்டீங்க. நேரங்காலம் தெரியாமல் உழைக்கிறதுனாலே உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இருந்தாலும் கவனமாக இருந்தால் போகும். மற்றபடி இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஒரு அற்புதமான பலன்களை இந்த 39 நாள் கொடுக்க போகிறார். இதெல்லாம் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுக்கு நிறைய யோகத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா யோகக்காரகன் இவர், நிறைய யோகத்தை கொடுப்பார். இரத்தக்காரகன், இரத்த சம்பந்தமாக இருக்கிறவாள்லாம் உங்களுக்கு உதவிகளை செய்வார். உத்தியோகம் புதுசாக தேடின்னு இருக்கா குழந்தைகள்லாம் இப்போ புதுசாக தேடலாம், கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கடுமையாக உழைச்சிங்க, அதுக்கு உண்டான பலன்கள் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அற்புதமான பலன்கள் இந்த 39 நாட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கிறதா இல்லையா பாருங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் அருமையாக நடக்கும். ரொம்ப நாளாக வேண்டிக்கிட்டு இருந்த சில காரியங்கள்லாம் இப்போ டக்கு 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 டக்குன்னு நடக்கும். அந்த நிறைவேறலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த நிறைவேறாத காரியங்கள்லாம் இப்போ நிறைவேறும். முக்கியமாக இந்த குலதெய்வ பிரார்த்தனை, புனித தல யாத்திரை இதெல்லாம் செய்ய போகிறதுனாலே உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். எடுக்கிற முயற்சிகள் இப்போ உங்களுக்கு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த 39 நாட்கள் தனுசு ராசியில் இருந்துக்கிட்டு, அதுவும் உங்களோட லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை இந்த செவ்வாய் பகவான் ஜீவனாதிபதி உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு பெயர்ச்சியாக இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.